மதுரையில் தீ விபத்து ஏற்பட்ட மகளிர் விடுதியை இடிக்க மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கற்றாபாளையம் பகுதியில் தனியார் மகளிர் விடுதி செயல்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் வியாழக்கிழமை காலை 4 மணியளவில் விடுதியில் இருந்த குளிர்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விடுதி முழுவதும் புகை சூழ்ந்த நிலையில் அங்கிருந்த பெண்கள் வெளியே வர முடியாமல் தவித்துள்ளனர். இதையடுத்து தீயணைப்புத்துறை விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் பெண்களை மீட்டுள்ளனர். இதில் படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பரிமலா, சௌந்தரி, சரண்யா ஆகிய இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். மற்றவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் சூழலில் விடுதி உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே விபத்து நிகழ்ந்த விடுதியில் கோட்டாட்சியர் ஸ்டாலினி மற்றும் மதுரை மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதனிடையே ஜனனி என்ற கல்லூரி மாணவி தீ விபத்தின் போது தனது அண்ணனுக்கு போன் செய்து பதறிய ஆடியோ வெளியாகி நெஞ்சை பதற செய்துள்ளது. அக்கா ஐயோ அம்மா அண்ணே முத்து வாங்குது யாராவது காப்பாத்துங்க ஐயப்பா முன்னதாக ஆபத்தான நிலையில் இருந்த விடுதி கட்டடத்தை அகற்ற கடந்த 2023ஆம் ஆண்டு மாநகராட்சி நோட்டீஸ் வழங்கிய நிலையில் கட்டடத்தை இடிக்காமல் தொடர்ந்து விடுதி நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட இந்த விடுதியை இடிக்க மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது.